விஜய் வந்தவுடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே விஜய பார்த்துட்டு கண் கலங்குறாங்க காவேரி. அத பார்த்துட்டு விஜய் "என்ன காவேரி இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "இல்லங்க, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன ஒதுக்குற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஆனா நீங்க வந்தவுடனே என்னால இத கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னோட டியர்ஸ" அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற காவேரி? நான் இருக்கேன்ல. உன்ன பத்திரமா பார்த்துப்பேன் காவேரி. நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. முகம்லாம் வந்துடுச்சுங்க அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. சீக்கிரமா போயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி தான் வர வழியில வந்திருக்கேன்" அப்படின்னோனே, "என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னோனே, எனக்கு தெரியாதா? அதான் நம்ம கையிலேயே உலகம் இருக்கே இப்பல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கு ரொம்ப ஹீட் ஆனதா இது வந்திருக்கும். அதனால ஹீட்ட குறைச்சா போதும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அதுக்கு உனக்கு இளநீரு, அதுக்கப்புறமா ஜூஸுங்க, அதுக்கப்புறம் பழ வகைகள்லாம் நெறைய சாப்பிட்டுட்டு, தண்ணி நீ நெறைய குடிச்சிட்டினாவே ஆட்டோமேட்டிக்கா ஹீட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன, குட்டி பாப்பாவுக்கும் ஹீட் இருக்கும்ல, அதுவும் குறைஞ்சிடும்." எனக்கு அதுதாங்க பயமா இருக்கு. எங்க குழந்தைக்கும் எஃபெக்ட் ஆயிட போது ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. ஏன்னா எங்க அத்தை சொன்னாங்க, மாசமா இருக்கும்போது இது மாரி வந்ததுன்னா குழந்தையும் பாதிக்கும்னு. எனக்கு பயமா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம குழந்தை ஸ்ட்ராங்குன்னு நீ தானே சொன்ன காவேரி. நமக்கு ஸ்ட்ராங் குழந்தை எப்படி இந்த பாதிக்கு போகும் அப்படின்னோனே, "ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம குழந்தை ஸ்ட்ராங்கு தான் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க காவேரிக்கு சரி முதல்ல தண்ணி நெறைய குடி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. எல்லாமே குடுத்துட்டு ஊட்டிட்டு இருக்காரு. போதுங்க, போதுங்க. அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நீ சாப்பிடணும். சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்படியே வருடி விடுறாரு. அப்படியே தன்னை மறந்து தூங்குறாங்க காவேரி. அடுத்து விஜயும் அப்படியே தூங்கி போறாரு. அடுத்த நாள் யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு விஜய் திறக்கிறாரு. பார்த்தா அங்க நிக்கிறாங்க நம்ம சாரதாம்மா. சாரதா பார்த்து அதிர்ச்சி அடைறாரு. உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ "ஏம்மா நீ வேற வந்துட்டியாம்மா? ஐய்யய்யோ! பெரிய பிரச்சனையா போகுதுன்னு" சொல்லிட்டு, "என்னம்மா எதுக்கும்மா வந்த? ஏன்டி என்ன வர வேணாம்னு சொல்ற?" அப்படின்றாங்க. அது வந்துமான்னு திரு திருன்னு முழிக்கிறேன். "என்னடி இப்படி முழிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. "நான் உன் கூடவே இருக்கேன்டி. எனக்கு மனசே இல்லடி உன்னை இங்கே விட்டுட்டு அங்கே இருக்கிறதுக்கு. நேத்து நைட்டே வந்துடலான்னு நினச்சோம். ஐய்யய்யோ! நல்ல காலம் வரல, தப்பிச்சோம்" அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்புறமா எல்லாரும் சொன்னாங்க, "அவ தூங்கியிருப்பா. போய் ஏம்மா தொல்லை குடுக்குறேன்னு சொல்லிட்டு அது தாண்டி வரல. இப்பயிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன்டி. நான் இங்கேயே இருந்துடுறேன்டி." அப்படிம்மா, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்கேருந்து நீ அங்கே போறது, அங்கேருந்து இங்கே வந்தீன்னா கூட அது கூட அக்காவுக்கு ஒத்துக்காதும்மா." "என்னடி சொல்ற?" "ஆமாம்மா. அப்புறமா உன்கிட்ட அத்தை சண்டை போடும். பரவாயில்லையா?" "ஐய்யய்யோ! என்னாலாம் முடியாதுடி. அத்தைலாம் சண்டை போடுச்சுன்னா தெரியுதுல்ல. அப்போ நீ அமைதியா இரு. எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து குடுத்துட்டு நீ கிளம்பிடு. நீ சும்மா இங்கெல்லாம் தங்குனீன்னா அத்தை பெரிய பிரச்சனை பண்ணிடுமா. அப்புறம் அவ்வளோதான்." "எம்மா எனக்கு தான் 3 நாள்ல சரியாயிடும்ல." "ஆமாடி சரியாயிடும்." "சரிடி, உனக்கு தண்ணி ஊற்றணும்டி. முதல் நாள், 2வது நாள், 3ஆவது நாள்னு தண்ணி ஊற்றினா தானே குறையும்." "சரி தண்ணி மட்டும் நான் ஊத்திட்டு போறேன்டி." "அதெல்லாம் வேணாம்மா, நானே பார்த்துக்கிறேம்மா." "என்னடி நீ? இதெல்லாம் நான் தாண்டி ஊற்றணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. "ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே "என்ன காவேரி தண்ணி ஊற்றணுமா?" "ஆமாங்க, அது நான் பார்த்துக்கிறேன்." "அதெல்லாம் தெரியாது. என் பொண்டாட்டிக்கு நான் தான் தண்ணி ஊற்றுவேன்." "என்னங்க சொல்கிறீங்க? ஏன் நான் தண்ணி ஊற்றக்கூடாதா உனக்கு?" அது ப்ளீஸ் காவேரி, நானே பண்ணிடுறேன்டி எல்லாமே உனக்கு. உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? அதனால உனக்கு சாப்பாடு குடுக்கறது, இந்த மாரி பார்த்துக்கிறது, அதே டைம்ல உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏதோ கடவுள் எனக்கு சான்ஸ் குடுத்த மாரி இந்த ஒரு சான்ஸ குடுத்துருக்காரு காவேரி. அதனால நானே பண்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணா செய்றாரு. காவேரி அப்படியே கிறங்கி போறாங்க. அப்படியே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவரு கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நைட் காவேரி, விஜய் பால்கனில அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ காவேரி விஜயோட தோள்ல படுத்துட்டு அப்படியே நிலாவ பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷமா. தன்னை மறந்து 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதோட முடியுது.